ஆனா எனக்கு என்னுடைய வழக்கம் என்ன, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னன்னா உலகத்திலேயே எல்பிஜி, அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுதுங்க. இந்த சூழ்நிலையில நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தலாம். இண்டக்ஷன் இஸ் a process of conveying magnetism or electricity from one place to another place without touching. ஆனா எல்லாருமே பொலிட்டிஷியனா இருக்க முடியும், ஆனா எஜுகேட்டட் பொலிட்டிஷியனா ஒரு சில பேரால தான் இருக்க முடியும். அதுல ஒரு பர்சன் நான். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு விறகு அடுப்பை பயன்படுத்தலாம், இல்ல ஒரு 3 ஸ்டவ் பயன்படுத்தலாம். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து டிவிகே சகோதரர்கள்லாம் வந்து என்னுடைய தலைவர் இல்லாம நீங்க அரசியலே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. நான் இதற்காகவும் வந்து நான் யாருமே எதிர்த்து பேசல, நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த பாருங்க, எனக்கு பின்னாடி உடனே இது பார்த்துட்டு வந்து டிஎம்கே காரங்களாம் வந்து பின்னாடி சூரியன் தெரியும், அந்த மாதிரி எதுவுமே வேணாங்க. நான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பைக் ஒன்று புதுசா வாங்குறீங்க, டக்குனு அது ஒரு நாள் பஞ்சர் ஆயிடுது. உடனே அந்த பைக்கை தயாரிச்ச கம்பெனில நீங்க போய் ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்க முடியாதுங்க. ஏன்னா அன்னைக்கு வேலை நடந்தாலும் சோ அன்னைக்கு அந்த பைக் பஞ்சர் ஆச்சுன்னா ஒரு ஆட்டோல போலாம், கேப்ல போலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகெல்லாம் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, 3 ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், விறகு அடுப்பு பயன்படுத்தி இந்த உள்ள சூழ்நிலையை நம்ம எப்படி சுமூகமா சமாளிக்கிறது, இதை மட்டும் நம்ம இப்ப பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள்லயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். நம்ம எல்லாருமே நல்லா ஆயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.